கல்விக் குழுமத்தின் புதிய உதயமாக PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி 2025-2026 கல்வியாண்டு முதல் துவங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி. For admission contact 9865051424. 100 மார்க் வாங்கிட்டான். இப்போ அதுக்கு மேலேயும் நல்லது சொல்றானே, இப்போ எவ்வளவு மார்க் போடுறது? சரி, இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க ஐயா. ஒளி இருக்குல்ல, வெளிச்சம், இந்த வெளிச்சத்திலேயே சிறந்த வெளிச்சம் எதுப்பா? ஒளியிலேயே சிறந்த ஒளி எது? அந்த பையன் சொன்னான், சூரிய ஒளி தாங்க ஒளியிலேயே ரொம்ப சிறந்தது. சூரிய ஒளியை விட சிறந்த ஒளி, அது சரியான விடை தான். சூரிய ஒளி தாங்க ரொம்ப சிறந்த ஒளின்னா. ஆஹா, அழகா சொல்லிட்டியே, உன்னை ரொம்ப பாராட்டுறப்பா. நான் நிறுத்துங்க, இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க, அது தப்புன்னா. என்னடா நீ ரைட்டை சொல்லிவிட்டு தப்புங்கிற? ஏன் இதை தப்புங்கிறன்னு? சூரிய ஒளி ரொம்ப உயர்ந்த ஒளி தான். யாருக்கு? பார்வை உள்ளவனுக்கு. பார்வை இருந்தாதான் சூரிய ஒளி பயன்படும். பார்வை பிறவி குருடன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இந்த சூரிய ஒளியினால என்ன பயன்? வெளிச்சம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் அவனுக்கு இருக்குதானே. ஆமா, அப்போ அவனுக்கும் ஒரு வெளிச்சத்தை தரணும்னா அது எதை தரும்னா அறிவு ஒளிதான் சிறந்த ஒளி. ஒளியிலேயே சிறந்த ஒளி அறிவு ஒளி. என்ன, அவன் பார்வை இல்லாதவன் தான், எதையுமே பார்க்கல, ஆனா கரெக்டா போறான் வர்றான். எப்படி? அறிவின் மொழியை கொண்டு இவ்வளவு தூரத்தில் போனா இன்னது இருக்கும்னு தெரிஞ்சு போறான் வர்றான், வாழ்க்கை நடத்துறான், அவனால முடியுது. அப்போ அறிவு ஒளி இருந்தால் எதையும் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். சூரிய ஒளி இருந்தால் கண் பார்வை இருக்கிறவனாலே செய்ய முடியும், பார்வை இல்லாதவனாலே அது செய்ய முடியாது. ஆகவே ஒளியில் சிறந்த ஒளின்னா அது அறிவு ஒளி தான். இதில் நம்ம படிக்கிற போது, இந்த கதையை படித்த போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன அழகா விடை சொல்லியிருக்காங்க. அப்போ நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் 100க்கு 100 மார்க் வாங்கினா உயர்ந்தவன். நாம சில சமயத்தில் கேள்வி கேட்கிற போதே நாங்க சில தப்பு பண்ணிடுவோம். நான் ஒரு நாள் பாரதியார் பாடம் நடத்தினேன். பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார், அது பண்ணார், இது பண்ணார். 12 வயசுக்குள்ளேயே பாரதியார் பட்டம் பெற்றார், போனார், எல்லாம் சொன்ன. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நான் கேட்குறேன், குயுக்தியா கேட்குறேன். பாரதியார் எந்த ஊரில் பிறந்தார்னு கேட்டால் அவன் சொல்லுவான். நான் என்ன கேட்குறேன், எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு கேட்டேன். இது தேவையில்லாத கேள்வி தானே. எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு ஒரு பையன் அருமையான விடை சொன்னான். எட்டயபுரத்தில் எவ்வளவோ பேர் பிறந்திருக்காங்க சார், நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு. அதான் அவன் சொன்னது தான் சரியான விடை. எட்டயபுரத்தில் பாரதியார் மட்டுமா பிறந்தார்? பாரதியார் எங்கே பிறந்தார்னா எட்டயபுரத்தில் பிறந்தார்னு சொல்லுவான். கேள்வியும் சரியாக இருக்கணும், அப்போ தான் விடையும் சரியான விடை வரும். கேள்வி கேட்குற போதே நாம் தப்பு செஞ்சோம்னா விடையில் தவறுகள் நிகழும். அப்போ இந்த மாணவர்கள்ட்ட நாம் பழகிற போது, பேசுகிற போதும் அவனுக்கு சிறந்த சிந்தனையை உண்டாக்குமாறு பாரதியார் நமக்கெல்லாம் சொன்னார். சின்ன குழந்தைகள், இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களை பார்த்து ஒன்று சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. இது யாருக்கு சொல்றார்? சின்ன பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றார், பாப்பாவுக்கு சொல்றார். அதில் ஒரு பாட்டில் அந்த ஒரு இடம் வருது, ஓடி விளையாடு பாப்பா. பாட்டை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா. பாதகம் செய்பவரை எங்க பிள்ளைய, சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அதுக்கிட்ட போய் இவர் சொல்றாரு, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்குள். நம்மளாலே ஒன்றும் செய்ய முடியல, பாதகம் செய்யறான்னு தெரியுது, அவனை எதுக்க நம்மளால முடியல. இல்லை,
பிள்ளை என்ன பண்ணும்? சின்ன குழந்தைக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அவன் முகத்தில் காரி துப்புங்கிற. சின்ன பிள்ளைக்கு முடியுமா? பெரியவங்களுக்கு சொல்ல வேண்டியதை அவங்கிட்ட சொன்னா கேட்க மாட்டான்னு சின்ன பிள்ளைகிட்ட சொல்றேன். நாம எல்லாருக்கும் அறிவுரைகளையும் சொல்றோம். நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. படித்து மேலே வருகிற பொழுது அவர்களிடத்தில் என்ன இருக்கணும்னா, என்கிட்ட நிறைய மாணவர்கள் படித்தாங்க, நல்லா வந்தாங்க. என்கிட்ட படித்து ஐஜியாக இருக்கிறார் ஒருத்தர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2-3 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னை பார்க்குற போது சொல்லுவாங்கல்ல, வார்த்தையாருக்கு ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக சொல்லுவோன்னு நினச்சி தானே சொல்லுவான். ஐயா, உங்களால் தான் நான் இன்றைக்கி ஐஏஎஸ்ஸாக இருக்கேன். அதை நான் நெசம்னு நம்பக்கூடாது. அவனை ஐஏஎஸ் ஆக்க என்னால் முடியும்னா நானே ஒரு ஐஏஎஸ் ஆகிருப்பேனே. நான் வாத்தியாராக தானே கடைசி வரைக்கும் இருந்தேன். அதில் அவர் பார்க்குற போது ஒரு மரியாதைக்காக, ஐயா உங்களால் தான் நான் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன், நான் ஐஜி ஆனேன், ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன், உங்களால் தான். சும்மா சொல்லுவார், நல்லதுங்க போயிட்டு வாங்க, அவ்வளோதான் சொல்லணும். அதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நினச்சா திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்கிறார் பாருங்க, நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன்னு கேட்குறார். நல்லது இருந்தால் அழுது சிரிச்சுக்கிட்டு இருக்கீல்ல சந்தோஷமா, கெட்டது வரும்போது ஏன்டா அழுவுற? என்கிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் படித்தார்னு சொல்லி நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன்ல. இன்னொன்று, ஒரு நாள் டீ கடைக்கு போனேன். அங்கே ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தான். டீ கிளாஸ் குடிச்சிட்டு வச்ச கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் வச்சு கழுவுறான். நான் அவனை பார்த்தேன், யாரோ பார்த்தவன் மாதிரி இருக்கானேன்ட்டு இப்படி பார்த்தேன். அவன் என்னையே ஒத்து பார்த்தான். அப்புறம் கேட்டான், என்ன பார்க்குறீங்கன்னா, இல்லைப்பா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன நான் எங்கேயோ பார்த்த மாதிரி? உங்கள்கிட்ட தானே சார் நான் படித்தேன்னா. என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா டீ கிளாஸ் கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு? இது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலைன்னா. உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இந்த வேலைக்கும் வாய்க்கு இல்லாமல் போயிருப்பேன். இவனும் நம்மகிட்ட படித்தவன் தான். இல்லை, இவனும் என்கிட்ட தானே படித்தான். பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் என்னை பிடிச்சான். அவன் கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் லூஸு மாதிரி சுற்றிட்டு இருக்கான். நான் பஸ்ஸில் ஏறதுக்காக போகிறேன், இங்கேருந்து வந்தான். இவர் தான் எங்கள் வாத்தியாருன்னா. என்ன எல்லோரும் கேட்குறான், ஏன் சார் உங்கள்கிட்ட படித்தவனா அவன்? ஓயா அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வெக்கமாக இருக்குல்ல. அந்த நேரத்தில் ஐஏஎஸை பார்த்த உடனே பெருமைப்பட்டோம்ல, இப்போ சிறுமைப்படுறோமே. 2 பேரும் அவனு தானே படித்தான். அப்போ நாம் படிக்கிறது, நம்ம சொல்லிக் கொடுக்கறது பெருசு இல்லை. அதை வாங்கி கொண்டு முன்னேறுகிற மாணவர்களிடத்துல தான் வெற்றி கையில் இருக்கிறது. அவங்ககிட்ட அவங்க எடுத்துக்கிறத பொறுத்தான் இருக்கு. நான் எல்லாருக்கும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஐஏஎஸ் படித்தானே அவனுக்கு மட்டும் நான் தனியாவா சொல்லிக் கொடுத்தேன்? இவனுக்கு தனியாவா சொல்லிக் கொடுத்தேன்? இல்லை, எல்லாருக்கும் ஒன்றா தான் சொன்னேன். மழை பெய்யுது, எங்கே பார்த்தாலும் பெய்யுது. ஒரு நல்ல குடி தண்ணீர் குளத்தில் விழுவும் போது குடி தண்ணீர் குளமாக ஆகுது. கங்கையில் விழுவும் போது புனித நீர்னு ஆகுது. அதுவே ஓரமாக இருக்கிற சாக்கடையில் விழுந்தா அது மழை தானே விழுவுது. அப்போ அதுக்கு பேர் மாறி போகுது இல்லையா? ஆசிரியர்களாகிய நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாருக்கும் தான் சொல்லிக் கொடுக்குறோம். சிலது வாங்கிக்கிட்டு நல்லா வர்றான். மாணவர்களில் 3 வகை இருக்காங்க. 3 வகையான மாணவர்கள் இருக்காங்க. ஒருத்தன் கற்பூரம், ஒருத்தன் கறி, ஒருத்தன் கதலி. கதலின்னா வாழைத்தண்டுன்னு அர்த்தம். அப்படி சொன்ன உடனே பிடிச்சிக்குவான் சில பேர். அகர முதலன்னா ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு அவன் சொல்லுவான். அதுதான் கற்பூரம்.
சொன்ன ஒன்று பிடிச்சிக்கும். கறி, அடுத்தது கறி. அது வச்சு நெருப்பை மேலே வச்சு இப்படி ஊதிக்கிட்டே இருந்தால் பிடிக்கும். 10 தடவை சொன்னால் கேட்பேன். அவனும் மாணவன் தான். வாழைத்தண்டு இருக்கானே, அடுப்பில் வச்சா அடுப்பு அணைச்சிடும். வாத்தியாருக்கு தெரிஞ்சதையும் இல்லாமல் ஆக்கி விடுவான் சில பேர். 3 பேருமே மாணவர்கள் தான். இப்போ நம்ம ஆசிரியர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது தெரியுமா? அந்த வாழைத்தண்டையும் நல்லா கொண்டு வரது தான் இருக்கு. நாம் செய்கிறோம். படிப்பே வராதுன்னு ஒதுக்கின பிள்ளைகளை கூட மேலே கொண்டு வருகிறோம். நான் சில சமயங்களில் இந்த மாணவர்களுடைய அறிவை பார்த்து வியந்திருக்கிறேன். நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லி என் பேச்சை நிறைவு செய்வேன். நம்ம பள்ளிக்கூடத்தில் 2000 பேர் 2300 பேர் படிக்கிறாங்க. சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச போனேன். 10,000 12,000 பிள்ளை படிக்கிறாங்க. ராஜா அண்ணாமலைபுரத்தில் செட்டிநாடு ஸ்கூல்னால் என்னமோ ஒரு பேர். அங்கே தான் பேச கூப்பிட்டுருந்தாங்க. போனேன், மாணவர்கள்ட்ட பேசினேன். அப்போ ஒரு வேடிக்கையாக இருக்கட்டும்னு ஒரு கதை சொன்னேன். அந்த கதை என்ன தெரியுமா? 4வது 5வது படிக்கிற போது புஸ்தகத்தில் ஒரு நீதி கதை இருக்கு. என்ன கதை தெரியுமா? ஒரு விறகு வெட்டி விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போகிறான். ஆற்று ஓரமாக ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ கோடாலி தவறி போய் ஆற்றுல வந்துடுச்சு. இது நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க இந்த கதை. விழுந்த உடனே அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ, நமக்கு பிழைப்புக்கு ஆதரவாக இருந்த கருவி போயிட்டுதேன்னு ஓன்னு அழுகுறான். அந்த ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வருது. ஏண்டா அழுகுறேன்னு. கோடாலி விழுந்துருச்சு, இறங்கி இடம், நீச்சல் தெரியாது, ஆழமாக இருக்கும். அதானே, இதை இரு வர்றேன் அப்படின்ட்டு போய் ஒரு தங்க கோடாலியை கொண்டாந்து அப்படி காட்டுது. இதான் உன்னோடையான்னு கேட்டது. அவன் ஏழை தானே, சாப்பாட்டுக்கே இல்லாதவன் தானே. தங்கத்தை பார்த்தவொன்னு ஆமான்னு சொல்லி வாங்கிக்கலாமா இல்லையா? வாங்கலாமா? இது என்னோட இல்லைன்ட்டான். நேர்மையானவன் பொய் சொல்ல மாட்டான். இது என்னோட இல்லைன்னு சொன்னான். தேவதை மறுபடியும் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து இது உன்னோடையா பாரு, இது என்னோட இல்லை. அப்புறம் அவனுடைய இரும்பு கோடாலியை கொண்டாந்து இதான்னு ஆமான்னா, டேய் நீ ஏழையாக இருந்தாலும் உண்மையே பேசினேன், உனக்கு பரிசாக கொடுக்குறேன், நீ 3ஐயும் எடுத்துக்கோ. இதோட கதை சரியா வச்சு. புஸ்தகத்தில் இருக்கிற நீதி கதை இவ்வளவுதான். என்ன சொல்லுது அது? ஏழையாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக நடக்கணுங்கிற ஒரு நீதியே சொல்லுது. இப்போ இருக்கிற ஒரு இளைஞன் என்ன பண்ணான் சார், இதுக்கு ஒரு 2 போட்டான். இப்போ வருது இல்லை சினிமாவெல்லாம், நம்பர் 2 போட்டு வருது பாருங்க. அரண்மனை 2 அப்படி இப்படின்னு வருது இல்லை. காஞ்சனா 3, 4, 5 வருது. அது மாதிரி இவன் இதுக்கு ஒரு 2 போட்டான். அதில் என்ன சொல்கிறான், இதை கொண்டு போய் பொண்டாட்டிகிட்ட கொடுக்குறான் 3 கோடாலியையும். அவள் வாங்கிட்டு சொன்னால் எங்கே திருடுனேன்னு கேட்டான். திருடல, எனக்கு தேவதை இந்த மாதிரி. தேவதை எங்கே வரும், எப்போ கொடுக்கும், என்ன பொய் சொல்கிற? ஏழையாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும்ப்பா. நீ எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கிறேன்னு கொண்டு கொடு, இங்கே வச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு. ஐயா நான் திருடலம்மா, இது தேவதை கொடு. எங்கே தேவதை வருங்கிற? தேவதை எல்லாம் வருமா? வந்ததே நேற்று கொடுத்து, அப்போ எனக்கு காட்டுது தேவதையை. சரின்னு அழைச்சிக்கிட்டு வரேன். மறுநாள் வந்தான், அதே ஆற்று ஓரத்தில் இருந்தான். நீ இங்கே நில்லு, நான் மரம் வெட்டிட்டு வர்றேன், இன்னும் ஒரு அரை மணி நேரம் போனால் தேவதை வரும் பாரு அப்படின்னா. இங்கே நின்றுக்கிட்டு இருந்தவன் அந்த ஓரமாக போனால ஆற்றுல விழுந்துட்டா. நேத்தி கோடாலி விழுந்துச்சு, இன்னைக்கு பொண்டாட்டி விழுந்துட்டா. இப்போ அவன் என்ன செய்வான்? அழுகுறான், ஓன்னு அழுகுறான். தேவதை வந்துச்சு, ஏண்டா அழுகுற? பொண்டாட்டி விழுந்துட்டா. அதானே, இரு அப்படின்ட்டு உள்ளார போய் நயன்தாராவை கொண்டாந்து காட்டுது. இதான் உன் பொண்டாட்டியா பாருங்க. அந்த பையன் என்ன பண்ணான்? ஆமான்ட்டான், இதுதான்ட்டான்.
இப்போ தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு. இலை, நேற்று நல்லவனாக இருந்த, தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் இல்லைன்னு, அவ்வளவு நேர்மையாக இருந்தேன், இன்றைக்கி எப்படி ஒரே நாளையில் இப்படி கெட்டு போயிட்டேன்னு. நான் ஒன்றும் கெடலை, உன் வேலை எனக்கு நல்லா தெரியும். நீ இப்படி தான் முதல்ல நயன்தாராவை தான் காட்டுவேன். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? தமன்னாவை கொண்டாந்து காட்டுவேன். நான் அதுவும் இல்லைம்ம. அப்புறம் என் முன்னாடியை காமிச்சு இவ்வளோ ஆமாம்ம, உண்மையே சொன்னேன், 3ஐயும் வச்சுக்கம்ப. நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடுபடுறேன், 3 இருந்தால் எப்படி சமாளிப்பேன்? அதனால தான் ஏதோ வந்ததோடு போவோம்னு சொல்லி சொன்னேன்னா. இப்படி இந்த இளைஞன் எழுதுனா இந்த கதையை, அந்த கதையை மாற்றி இப்படி கொண்டாந்துட்டான். நான் இந்த கதையை சொல்கிறேன். என்கிட்ட உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ உள்ள நடிகைகள் பேர்லாம் எனக்கு தெரியாது. நயன்தாராவெலாம் சொன்னேன்னா என் பேத்திக்கிட்ட கேட்டு இந்த 2 பேர் நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த 2 பேர் தான் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. பழைய நடிகைகள்னால் நமக்கு தெரியும், சாவித்திரி, பத்மினின்னா. இப்போ உள்ளவனுக்கு அது சொன்னால் தெரியாது. அதனால நான் என்ன பண்ணேன், முதல்ல நயன்தாராவை சொன்னேன். அது வரைக்கும் ஞாபகம் இருந்தது சொல்லிட்டேன். அடுத்தது இந்த தமன்னான்னு எழுதி கொடுத்துருக்காவ, அது எனக்கு மனசில் இல்லை, மறந்து போச்சு. ஐயா என்னடா இது, இப்போ வேறு ஆள் பேரும் தெரியல, என்னடா பண்ணுறதுன்னுட்டு எதுக்க 12th பையன் ஒருத்தன் உட்காந்தான். தம்பி நீ சொல்டா, ரொம்ப அழகான பொண்ணு யாராச்சும் ஒருத்தி பேர் சொல்லு அப்படின்னு. அவன் சொன்ன பதில் தான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார். எங்கள் அம்மா தான் சார். அப்போ அவன் அழகுன்னா என்ன நினைக்கிறான் தெரியுமா? நல்ல குணம்தான் அழகு, நல்ல பண்பு தான் அழகு. எங்கள் அம்மாவை விட அன்பு உடையவங்க யாரும் இல்லை, அதனால் அவங்க தான் அழகுன்னா. நான் வாடான்னு கூப்பிட்டு அவனை பாராட்டினேன். நான் எதிர்பார்க்காத விடையை சொன்னடா தம்பி, நல்ல செய்தி சொன்னடா, எனக்கே ஒரு அறிவு ஊட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு. பிள்ளைகள் அப்படி அறிவாளிகளாவெல்லாம் வருகிறார். நல்ல தேர்ந்த புத்திசாலித்தனமான பிள்ளைகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார். ஆகவே இங்கே பார்க்குறேன் எல்லா பிள்ளைகளும் அற்புதமான பிள்ளைகளாக இருக்கு. இப்போது நான் கொஞ்சம் அதிக நேரம் தான் எடுத்துட்டேன், கொஞ்சம் கூடுதல் நேரம் பேசிட்டேன். என்ன இவ்வளோ நேரம் பேசியிருக்கப்படாதுன்னு தெரியுது. இப்போ ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, வெவ்வேறு பள்ளிக்கூடத்துக்கு நான் போனேன்னா கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசினா கசாமுசாம்பாங்க, அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எப்படியா நம்ம நிறுத்திட்டு போய்டுவோம்னாட்டு போக முடியாது வந்துடும். நீங்கள்லாம் அப்படி இல்லை, அருமையாக கேட்குறீங்க. இதை பார்க்குற போது எனக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை தெரியுமா? இன்னும் 1 மணி நேரம் பேசலாமான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பையன் சொல்கிறான் பாருங்க, அதுக்கு தாண்டா பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறது. ஒழுங்காக நம்ம பாட்டு கசாமதான்னு பேசியிருந்தா இந்த ஆள் நேரம் நிறுத்திப்பான். பேசாததை வச்சுட்டு இன்னும் 1 மணி நேரம் பேசுகிறேங்கிறாரா அப்படின்னு சொன்னேன். நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? அமெரிக்காவில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான். காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தவன் மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். பேசிட்டு அப்புறமா சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. ஆஹா, 3 மணி நேரம் பேசியிருக்கான், இன்னும் விஷயம் பேசலை. விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா அப்போ விஷயத்தை இவன் எவ்வளோ நேரம் பேசுவான்? என்னடா பண்ணுறதுன்னா, நம்ம ஊர் மாதிரி அமைதியாக இருக்க மாட்டான்ல. ஒருத்தன் மேடையில் ஏறி வந்தான், பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான், ஒரு சின்ன துப்பாக்கி ரிவால்வர் எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவரை பார்த்தான். பேச்சாளனுக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு என்ன சொல்லு, பேச்சை நிறுத்திடுறேன், நீ அதுக்காக துப்பாக்கி பாக்கெல்லாம் கொண்டாடுறான்னு. யோ நீ பேசியா, நீ பேசு, இந்த துப்பாக்கி ஒன்றும் செய்ய மாட்டேயா, நீ பேசு. அப்புறம் இந்த பாரு
ஒன்றை சுட மாட்டேன். நீ என்ன பண்ணுவ பாவம், நீ பேசு. அப்புறம் எதுக்கே துப்பாக்கியை வச்சுருக்கேன்னா, உன்னை ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு, அவர் எங்கே இருக்காருன்னு தான் தேடுறேன். என்னை அழைச்சிட்டு வர்றதுக்கு தர்மலிங்கம் ரொம்ப பாடுபட்டார் சார். எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருப்பார் தெரியுமா? பண்ணி அழைச்சிட்டு வந்து தங்க வச்சு அழைச்சிட்டு வந்து கூடவே வந்து இவ்வளவும் செஞ்சார். இப்போ நான் இன்னும் 1 மணி நேரம் பேச போவேன், நம்மளால் அவருக்கு ஆபத்து வரப்போவேன். அதெல்லாம் வேண்டாங்கிறதுனால இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.